எப்போது ஒருவனுக்கு அல்லது ஒருவனுக்கு உண்டான சுதந்திரத்தை நீங்கள் கொடுத்து விடுகின்றீர்களோ அப்போது அந்த மனம் ஆனந்த நிலைக்கு சென்று விடும். முதல்ல பிரச்சனை உங்க பக்கம் பாருங்க, அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் பார்க்கலாம். உங்க பக்கமே பிரச்சனையை பார்க்காம அடுத்த பக்கமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? இதனாலதான் சொல்றேன், கணவன் மனைவி உறவு என்பது பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்க கூடாது, பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான், வேற ஆப்ஷனே கிடையாது. திருமண பந்தம்ன்றது எதுக்குன்னா சத்தியம் பண்ணி உள்ள வரீங்க, உன்னை நான் பாத்துக்கிறேன், என்னையே நீ பாத்துக்க. அப்ப என்ன பண்ணணும்? இந்த சுவாரஸ்யம் எல்லாம் போனாலும் வேற வழி இல்ல, அவங்களுக்கு வேணுங்கிற மன சுகத்தை நீங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தூண்டும். அந்த வார்த்தைகளை அந்த உணர்ச்சிகளை யூஸ் பண்ணி உங்க பொண்டாட்டியை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனம் என்கின்ற ஒன்று செயல்படும் வரை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அது புருஷன்றதுனால உரிமை ரொம்ப ஜாஸ்தி. உரிமைனா புருஷன் கொஞ்சிக்கிட்டே இருக்கும்னு அவ எதிர்பார்க்கத்தான் செய்வான். ஒரு பொண்ணுக்கும் ஒரு ஆணுக்கு என்ன தெரியுமா பிடிக்கும்? சொல்றதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும். அதுதான் ஒரு நல்ல கணவன் மனைவி உறவு. உங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்கு மாபெரும் விஷயம் என்ன தெரியுமா? டெய்லியும் காலையில எந்திரிக்கும் போது இன்னைக்கு தான் நாங்க கல்யாணம் பண்ணிருக்கணும்னு பார்க்கணும். அவங்களை தேவையில்லாத எண்ணங்கள் உங்க பொண்டாட்டியை பத்தியோ புருஷனை பத்தியோ வரும்போது அதை அதன் போக்கில் கடந்து சென்று விட வேண்டும். ஜனவரி 16, 17, 18 ஃப்ரைடேல இருந்து சண்டே வரைக்கும் ஊட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 நபர்களுக்கு மட்டும் வில்லா ரெட்ரீட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம். வெறும் 10 நபர்கள் மட்டும்தான் இதுல வந்து கலந்து கொள்ள இருக்கிறதுனால சீக்கிரமே உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா உங்களது பெயரை வந்து முன்பதிவு செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.